ஏனோ ஏனோ பனித்துளி பனித்துளி தன்னாலே. ஐயோ, இது என்ன பாட்டுன்னு மறந்துட்டேனே. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு. முடியாது முடியாது முடியாது, எனக்கு பரீட்சை முடிஞ்சிட்டு நான் ஜாலியா டிவி பார்க்கேன். உனக்கு தான் இன்னும் 2 பரீட்சை இருக்குல்ல, அதனால நீ டிவி பார்க்க கூடாது. போய் படி 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 போ. ஒழுங்கா தள்ளி போயிரு, டிவி மறைக்கி. நான் ஒழுங்கா பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பேசாம போயிரு. நான் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னால இப்படித்தானே சொன்னேன். என்னை ஒரு நாளாவது டிவி பார்க்க விட்டியா? தினம் நீ தானே பார்த்த. தள்ளிப்போ. நாட்டு 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 கூத்த பாரு. என்னையே அடிச்சிட்டியா? இரு வாரேன். அடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்கிட்ட வம்பிழுக்கிற வேலை வச்சுக்கிடாத, ஒழுங்கு ஓடிரு. என்னட்டியாச்சி, எது கழுவுற? ரேகா, என்ன திமிர் எடுத்து போய் அடிக்கிட்டு இருக்கியா? எதுக்கு தங்கச்சி அடிச்ச? ஏமா, அவதான் முதல்ல என்னைய அரைஞ்சா. பரீட்சை முடிஞ்சிட்டு போனா போதுன்னு விட்டேன்னா என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? அவளை எதுக்கு அடிச்ச? அவட்ட சாரி சொல்லு. ஏமா, அவதான் என்னைய ஃபர்ஸ்ட் அடிச்சாமா, அதுக்கப்புறம் தான் நான் அடிச்சேன். பொய் பொய் பொய், இந்த வயசுலயே பொய். ஏன்டா இப்படிலாம் பொய் சொல்லுதுங்களம்மா அந்த காலத்து பிள்ளைங்க? பெத்தவங்கன்னு ஒரு மரியாதையே கிடையாது. நாங்களாம் பொய் சொல்றதுக்கு அந்த காலத்துல எவ்வளவு பயப்படுவோம். ஒரு பொய் சொல்லனாலும் 1000 தடவை யோசிப்போம். பொய்யே பேச மாட்டோம். பேசினா நல்லா அற விழும். நீங்க என்னன்னா சர்வ சாதாரணமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏம்மா, நான் ஒன்னும் பொய் சொல்லலம்மா. மஞ்சுதாம்மா என்னைய முதல்ல அடிச்சா. அவ அடிச்சானா நீ என்கிட்ட தானே சொல்லணும். நீ எதுக்கு அவளை அடிச்ச? ஏம்மா, எனக்கு பரீட்சை முடிஞ்சிட்டு இல்லம்மா, அதான் நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னைய டிவியே பார்க்க விட மாட்டேக்காமா, கார்ட்டூன் வைக்க சொல்லிக்கிட்டே இருக்காமா. டிவி ஆஃப் பண்ணியாச்சு, யாரும் பார்க்க கூடாது. ஏம்மா, எனக்கு தான் பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்டாங்கல்லம்மா, நான் ஏம்மா பார்க்க கூடாது? இவளுக்கு தானம்மா இன்னும் பரீட்சை முடியல. ஒரு பொருளுக்கு சண்டை போடுறீங்கன்னா அந்த பொருள் வீட்லயே இருக்க விடாம பண்ணிடுவேன். இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா டிவியை உடச்சு போட்டுருவோம், பார்த்துக்கோங்க. அவதான் என்னைய அடிச்சா, அதை கூட கேட்காம வந்து என்னைய போட்டு அடிக்கீங்க. இருங்க, அப்பா வரட்டும், உங்களை சொல்லி கொடுக்கேன். சி, இந்த பிள்ளைகளுக்கு லீவ் விட்டாலும் விட்டாங்க, ஒரே சரியா இருக்குப்பா. ஜாக்கிரதை. ஏம்மா ஏம்மா, எங்க இருக்கம்மா? ஏல விஜய், என்ன அம்மா அம்மா நீ ஏல விட்டுக்கிட்டு வர? உங்க அம்மைக்கு என்ன வச்சிருக்க? எப்பா, அம்மாட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏமல, எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களாம் தெரியலையா? உங்க அம்மையிட்ட மட்டும்தான் சொல்லுவியோ? ஏல விஜய், என்ன உங்க அப்பாட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? எப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. கார்த்தி, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வராங்களாம். ஏல, அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க? எப்பா, அவங்க பிரியாவை பார்க்க வராங்க. என்னது, பிரியாவை பார்க்கவா? நான் ஒன்னும் அவங்கள வர சொல்லலையே. எப்பா, வாரோன்னு சொல்றவங்கள வராதிங்கன்னா சொல்ல முடியும். அது எப்படி இல்ல, என்கிட்ட சொல்லாம எப்படி பொண்ணு பார்க்க வருவாங்க? ராணி, நீ எதுவும் வர சொன்னியா? என்ன, அதான் மொட்டை மண்டையில முடி வளர்த்துட்டு வந்துட்டானா கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்னு பேசின விஷயம் தானே. இப்போ என்ன ரொம்ப குதிக்கீரு? நான் தான் வர சொன்னேன். ஓஹோ, அப்ப எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்கீங்க. குடும்ப தலைவனுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. நான் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம பிள்ளைய பொண்ணு பார்க்க ஆளை வர சொல்லியிருக்க. ஏங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா பார்த்துட்டு போக தான் வராங்க. ஏல விஜய், அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு வர வேண்டான்னு சொல்லு. ஏன் சம்மதம் இல்லாமல இந்த கல்யாணம் நடக்காது. எப்பா, பிரியாவுக்கும் கார்த்தியை பிடிச்சிருக்குப்பா, பிறகு என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட சம்மதம் கேட்காம நீங்க அடுத்த ஆட்களை வீட்டுக்குள்ள வர சொன்னது தப்பு. முதல்ல அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு வர வேண்டான்னு சொல்லு. எப்பா, எப்படிப்பா நான் சொல்ல? கிளம்பிட்டோன்னு வேற கார்த்தி ஃபோன் அடிச்சான். நான் எப்படி சொல்ல? எனக்கு தர்ம சங்கடமா இருக்கே. அடடே, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வாங்க. தலைவர் அண்ணாச்சி, எப்படி இருக்கீங்க? நான் தான் கார்த்தி அப்பா, பக்கத்து ஊர் தலைவர். நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. இப்பதான் ராணி சொன்னா நீங்க வருவீங்கன்னு. உட்காருங்க. என் மகன் நேற்று தான் உங்கள் பொண்ணை பற்றி சொன்னான். சரி, அதான் பார்த்துட்டு போயிடுவோமேனு வந்தோம்.
அப்படியா? சரி சரி. தலைவர் என்னாச்சி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என் மகன் வேற எந்த பொண்ணையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தானா நான் கட்டி வச்சிருக்க மாட்டேன், வந்து பார்த்துருக்க கூட மாட்டேன். அது விஜயோட தங்கச்சின்னு சொன்னான், அதனாலதான் சரின்னு வந்தேன். விஜய் ரொம்ப நல்ல பையன், எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவான், அதனால எனக்கு நல்லா தெரியும். உங்களையும் எனக்கு தெரியும், பக்கத்து ஊர் தலைவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் சரி என்னன்னு பார்த்துட்டு போயிருவோமேன்னு வந்தோம். அப்படியா? நீங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டீங்க, நானும் என் மனசுல இருக்கிறத சொல்லிடட்டா? சொல்லுங்க கேப்போம். என் பொண்டாட்டி தான் உங்களை வர சொல்லியிருக்கா. எனக்கு நீங்கள் வர்ற விஷயமே தெரியாது பார்த்துக்கோங்க. முதலே என்கிட்ட சொல்லியிருக்கணும், யாருமே என்கிட்ட சொல்லலை. அதனால கொஞ்சம் எனக்கு மனசு வருத்தம்தான். இருந்தாலும் என் மகளுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு சம்மதம் தான். என் மகளை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க. ஆனால் அவளுக்கு பிடிச்சிருந்தாதான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன். பொண்ணை பார்க்கணும்னு அவசியமே இல்லை சம்மந்தி. என் மகனுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். சரி, இருந்தாலும் எங்கள் வீட்டு மருமகளை நாங்கள் பார்க்கணும்ல, வர சொல்லுங்க. ஏல விஜய், போய் பிரியாவை கூட்டிட்டு வா போ. சரிம்மா, போய் கூட்டு வரேன். சம்மந்தி, உங்க மகன் என்ன வேலை பார்க்காரு? அவன் MBA முடிச்சிருக்கான், துபாயில் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு 2 மாசத்துல போயிடுவான். அப்படியா சம்மந்தி? சரி சரி, ரொம்ப நல்ல விஷயம். பொண்ணு நல்லா அழகா இருக்காளே. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. ஹலோ கார்த்தி. ஏம்மா நல்லா இருக்கியா? என்ன படிச்சிருக்க? அங்கிள், நான் MSc படிச்சிட்டு இருக்கேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். உனக்கு வேலை பார்க்கணும்னு இஷ்டம் இருந்தா பாரு, இல்லைன்னா பார்க்கல வீட்டில் இருக்கணும்னா இரு. உனக்கு என்ன விருப்பமோ அதாம்மா. தேங்க்ஸ் அங்கிள். சரிம்மா, நீ போ, பெரியவங்களாம் பேசுகிறோம். சம்மந்தி, எங்களுக்கு உங்க மகளை ரொம்ப பிடிச்சிருக்கு சம்மந்தி. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கிடலாம்? அதுக்குள்ளேயா கல்யாணம்? இன்னைக்கு தானே பார்க்க வந்திருக்கீங்க. அப்படிலாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க முடியாது. நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுதோம். பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கல்ல, கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டியது நம்ம கடமை தானே. அது கரெக்டு தான். நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். என்னைக்கு செய்யலாம், என்ன ஏதுன்னு நல்ல நாள்லாம் பார்க்க வேண்டாமா? எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாதுல்ல. நான் எல்லாம் பார்த்துட்டு சொல்லுதேன். சரி சம்மந்தி, நாங்கள் கிளம்புதோம். ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு சொல்லுங்க. நாங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரோம். அப்போ இன்னைக்கு வந்தது? இன்னைக்கு சும்மா பிரியாவை பார்த்துட்டு உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். இன்னொரு நாளைக்கு பொண்ணு பார்க்க நாங்கள் குடும்பத்தோட வாரோம். அப்படியா? சரி சரி. அப்போனா ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு வாங்க. சரி சம்மந்தி, போயிட்டு வரோம். சரி சரி. எத்தே, மத்தியானத்துக்கு புளிக்குழம்பு வைக்கட்டா? மறுமோளை மீன் ஏதாட்டும் வாங்கி வைக்க வேண்டியதானே, புளிக்குழம்பையா வைக்க போற? எத்தே, இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன், மீன்காரன் ஒருத்தனும் வரல. பிற என்ன செய்ய, புளிக்குழம்பே வச்சிருந்தேன். வச்சு முருங்கைக்கீரை இருக்கு, வதக்கி வைக்க. சரி மறுமோளே, அப்போ 2 முட்டையை ஆம்லேட் போட்டு வச்சிருவியா? சரித்தே, வைக்க. மறுமோளே, உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், காலையிலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு 2 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரட்டா மறுமோளே? என்னத்தே, திடீர்னு ஊருக்கு போறேங்கீங்க? என் மேல எதுவும் கோவமா? சீச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமகளே. உன் மேலே எனக்கு ஒரு கோவமும் இல்லை. ஊரில் தோட்டத்தை ஒரு பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் குத்தகை பணம் தரணும், தாரேன்னா அதான் போய் வாங்கிட்டு வருவோன்னு பார்த்தேன். அப்படியே நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு தோட்டத்தை வீட்டில் ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு வரலான்னு பார்த்தேன். அப்படியாத்தே, சரி. மாலா, என்ன செய்யற? லட்சுமி அக்கா, வாங்க வாங்க. என்ன திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வாட்டி லட்சுமி, இரி. மாலா, கொஞ்சம் கருவேப்பிலை கிடக்கா, தாளிக்கலான்னு போனேன், பார்த்தா கருவேப்பிலை காலி ஆயிருக்கு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை கிடந்தா தாயே. தாரேங்க்கா, கருவேப்பிலை இருக்கு. லட்சுமி, வெயிலுக்குள்ளே வந்திருப்பல்ல, ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போ. லட்சுமி அக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? எங்க அத்தை 2 நாளைக்கு ஊருக்கு போறாங்களாம். அத்தை பாட்டி, அப்படியா? ஊருக்கா போறீங்க? ஆமாட்டி, குத்தகை தொட்டு வர வேண்டியிருக்கு. அந்த பையன் ஃபோன் அடிச்சு நேரில் வந்து வாங்கிக்கோங்க. சரி, அதான் போய் வாங்கிட்டு வருவோமான்னு பார்க்கேன். எத்தே, தோட்டத்தை சுத்தி பார்க்க தானே போறீங்க, எங்களையும் கூட்டு போங்களே. அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்கல்ல, ஊருக்கு போகும்போது கூட்டிட்டு போறேன்னு. எனக்கும் நல்ல விவசாய நிலம், வாக்கிய வரப்பெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு ஒன்றும் விவசாய நிலம் கிடையாது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு. இருந்தாலும் பச்சை பசேல்னு இருக்கிற கிராமத்தை பார்த்தா நல்லா அழகா இருக்கும்ல. ஏட்டி, ஆசையா இருந்தா வாங்கட்டி, எல்லாரும் சேர்ந்து போவோம். நான் கூட்டு போறேன். அப்படியா அத்தை பாட்டி, கூட்டு போறீங்களா? எல்லாரும் போவோமா? என் சின்னவளுக்கும் இன்னும் 10 நாள் கழிச்சு தான் பரிச்சை இருக்கு. நம்ம எப்படி 2 நாள்ல வந்துடலாம்ல? ஆமாட்டி, ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஒரு சனி ஞாயிறு போயிட்டு வந்துருவோம். ஜாலி ஜாலி. அத்தையோட கிராமத்தை சுத்தி பார்க்க போறோம். ஏட்டி, நம்ம இருக்கிறதே கிராமம்தான், மறந்துட்டியா? ஏக்கா, நம்ம ஊரும் கிராமம்தான், அதுவும் கிராமம்தான். ஆனா இங்க வேற மாதிரி இருக்கும், அங்க வேற மாதிரி இருக்கும். நம்ம இவ்வளவு நாள் இதை பார்த்து பார்த்து பழகிட்டோம்ல, இப்ப வேற ஒரு கிராமத்தை புதுசா பார்த்தா நல்ல ஜாலியா இருக்கும்ல, அதான் சொன்னேன். சரி, அப்ப நான் ரெடியா இருக்கேன். இன்னும் யாரெல்லாம் வர்றாங்கன்னு கேட்டுக்கிடுவோம். போமா? சரிட்டி, எல்லார்ட்டையும் கேட்டு சொல்லு. யார் யார் வராங்களோ பேரெல்லாம் சேர்த்துக்கோ. வர்றவங்கள கூப்பிட்டுட்டு வாங்க. சனிக்கிழமை காலையில கிளம்புவோம். மருமோளே, என்ன யோசனை பலமா இருக்கு?
எத்தே ஊருக்கு போறோம்ல, அதனால எத்தனை செட்டு துணி எடுத்து வைக்கணும், மேக்கப் போடுறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வைக்கணும், செருப்பு என்னெல்லாம் மாடல் மாடலா எடுத்து வைக்கணும், எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 நைட்டியும் ஒரு சீலையும் வச்சுக்கோட்டி. சாணி அள்ளுறதுக்கு அது போதாதா? என்னது சாணி அள்ளணுமா?